மக்களுக்கு வணக்கம். என்னுடைய கிராமத்தில் கிராஃபைட் எடுக்கின்ற ஒரு பிரச்சனை வந்தது. அன்றைக்கு நவம்பர் மாதம் இதே ரெங்கநாயில் எங்க ஊர்ல கூட்டம் நடத்துறோம். மரியாதைக்குரிய ஐயா மாமாலாம் இருந்தாரு. கூட்டம் நடத்தி கவலைப்படாதங்க, நான் இதை தீர்த்து வைக்கிறேன் என்று அவருக்கு ஆறுதலாக சொல்லிவிட்டு சென்றேன். உடனே டெல்லிக்கு அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு சென்றேன். அதற்கு வெங்கையா நாயுடும் சந்திரபாபு நாயுடும் உதவினார்கள். அவரிடம் போய் பார்க்கும் பொழுது தேர்தல் வருகின்றது, நாடாளுமன்ற தேர்தல் வருகின்றது, நோட்டிபிகேஷன் போட்டு விட்டார்கள், இப்போது ஒன்று செய்ய முடியாது, தேர்தல் முடிந்தவுடன் வாருங்கள் என்றார். இடைப்பட்ட நேரத்தில் நான் ஏதோ பிஜேபிக்கு சேர போறாப்பளையும் தூத்துக்குடி தொகுதியில் போட்டி போட போறார்களையும் ஒரு பரப்பினார்கள். அமித்ஷாவை பார்த்த உடனே அப்படி எண்ணம் எனக்கு இல்லை. இப்போது அமித்ஷா தேர்தல் முடிந்தது, டெல்லியில் போய் சந்தித்தேன். உடனே அதை திரும்ப பெற்று விட்டார். அந்த கிராஃபைட் எடுப்பதை இந்த குறிஞ்சாக்குளம், சின்ன கிளாம்பெட்டி, சங்குபெட்டி, அதே போல வெள்ளாகுளம், இந்த வட்டாரத்தில் ஒரு 10 கிராமங்கள், கிட்டத்தட்ட தென்பகுதி கழுகுமலை வரை, அங்கே மேற்கே கோவில்பட்டி பைபாஸ், அதாவது அப்பநேர் ஐயனேரை தாண்டி அந்த மேம்பாலம் அதுவரை, இந்த பக்கம் சங்கரங்கோயில் வரை தண்ணீர் இல்லாமல் போயிடும். கிராஃபைட் தோன்றுவது தண்ணீர் குறைந்து விடும். இது பாதிக்கப்படுற கிராமங்கள் அங்கிறது ஒரு 10-15 கிராமங்கள். ஆனால் அந்த தொழிற்சாலைக்கு வந்தால் அதனுடைய பின் நடவடிக்கை கிட்டத்தட்ட 2 தாலுகாக்கள், அதாவது திருவேங்கடம் தாலுகா, அதே மாதிரி சங்கரங்கோல் தாலுகா, அதே மாதிரி கோவில்பட்டி தாலுகா கழுகுமலை வரை பாதிக்கப்படும். அதை அமித்ஷா உதவி பண்ணார். மத்திய உள்துறை அமைச்சர், அவரை யாரும் பார்க்க முடியாது, எளிதாக பார்க்க முடியாது. அவரை சந்தித்து ரொம்ப சந்தோஷமாக செய்தார். என் பிறந்த மண்ணுக்கு செஞ்சிருக்க. நான் அரசியல்ல முன்னாள் இந்நாள் கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ கிடையாது. நான் சாமானியன், ஒரு வழக்கறிஞர். கிட்டத்தட்ட 45 பொதுநல வழக்கு தமிழ்நாட்டு நலனுக்காக போட்டுள்ளேன். டெல்லிக்கு சென்று போட்டுள்ளேன். நதிநீர் இணைப்பு, காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார், கண்ணகி கோவில், தேர்தல் சீர்திருத்தம், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு. கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு ஒண்ணு இருக்கான்னு கூட பலருக்கு தெரியாது. அங்கே தெற்கே வல்லநாடு, கழுகுமலை, அழகர் கோவில், கொல்லிமலை, கல்லராயன் மலை என்று மேற்கு வங்க வரைக்கு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா செல்கிறது. தொடர்பு இல்லாமல் கிழக்கு, அதனுடைய பாதுகாப்பு வேண்டும் என்று எத்தனையோ வழக்குகள். அதுமாதிரி விவசாய ஜப்தி கூடாது என்று நான் தான் வழக்கு போட்டேன். கி ராஜநாராயணன் சொல்வார், கதவுகளை எடுத்து விட்டு சென்று விட்டார் என்று கதவு என்று ஒரு கதை எழுதினார். ஜப்தி வந்த தாசில்தார் வீட்டு கதவை எடுத்து விட்டு சென்று விட்டார். அந்த குழந்தைகள் அந்த கதவில் ஆட்டி விளையாண்டு கொண்டிருந்தார்கள். அந்த கதவு இன்றைக்கு இல்லை, குழந்தைகள் கஷ்டப்படுகிறார்கள் என்று அந்த கதையினுடைய சுருக்கம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கே இருந்தது. விவசாயிகள் மத்தியில் ஜப்தி. நாராயணசாமி நாயுடு அன்றைக்கு இயக்கத்தை நடத்தினார். அந்த ஜப்தி நடவடிக்கைக்கு நான் பொதுநல வழக்கு போட்டு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல உத்தரவு வாங்கி கடன் நிவாரண சட்டம் எம்ஜிஆர் காலத்தில் வந்தது. அந்த சட்டம் வருவதற்கு நான் தொடுத்த வழக்குதான். அந்த வழக்கின் பேரே மசோதா வந்தது, கடன் நிவாரண சட்ட மசோதா வந்தது. அந்த சட்டம் தான் இன்னைக்கு கடன் நிவாரண சட்டம் என்று இருக்கிறது. இப்படி பல்வேறு பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கும். எங்களால் சாதிக்க முடியும். நிச்சயமாக இந்த வட்டார மக்களுடைய அபிலாசைகளை நாங்கள் கொண்டு செல்வோம். அதற்கான பணிகளை தொடங்குவோம். அரசியல் ஆசையெல்லாம் கிடையாது. நான் யாரு கால விழுந்தாலும் என்னைக்கும் எம்பி எம்எல்ஏ. எனக்கு பலம் என்ன? சுயமரியாதையோட. எனக்கு பலமே நான் சுயமரியாதையோட இருக்கிறது தான். யாரையும் நான் மதிப்பேன். அதுக்காக ஏன் ஒதுக்க குறைய முடியாது. என்னால பலர் ஓய்ந்திருக்காங்க. அந்த சூழ்நிலையில நிச்சயமாக நான் செஞ்ச காரியத்தை செய்வேன். இல்லையா தூக்கு தண்டனை கைதியே 5 மணிக்கு தூக்கு தண்டனைக்கு போயிட்டாரு, அவரை காப்பாற்றினது நான். இன்னைக்குதான் தூக்கு தண்டனை வேண்டாம்னு சொல்றாங்க. அதனால எங்களை பொறுத்தவரை ஏமாற்ற மாட்டோம், பசுப்பு வார்த்தை சொல்ல மாட்டோம், ஏற்ற இறக்கங்களோடு பேச மாட்டோம். அப்படியா நிலையில் இந்த கிராஃபைட் சாதாரண விஷயம் இல்ல. டெல்லிக்கு போய் கிட்டத்தட்ட 3 தடவை டெல்லிக்கு போயிட்டுள்ள சாதாரண விஷயம் இல்ல. கூட கூட என்னாச்சு? நிறுத்த முடிஞ்சதா? இந்த கிராஃபைட்டை நீ நிப்பாட்டி இருக்கோம், மத்திய அரசு உதவினால் நிப்பாட்டி இருக்கோம்.